ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, பொரியல் இருக்குது, நூக்கலும் சவுச்சவும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இனிப்பு இருக்குது, முட்டை இருக்குது, மீன் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். சில நேரத்தில் சிலரெல்லாம் நினைக்கும்போது மனசுக்குள்ளே இனிக்கும். அந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். நம்ம அவசரமாக தவிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். ஐயோ, நம்ம பொறுத்து கட்டலான்னு பார்த்தோமே, இப்போ வந்து கேட்குறாங்களா, அது ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன். நம்ம தவிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். யாரையோ கேட்போம், நமக்கு வேண்டியவங்க எல்லாம். ஐயோ, முந்தி கொழுப்பு தானே கொடுத்தா, இல்லையே, என்கிட்ட இல்லை, நானும் ஃபீஸ் கட்டினேன், ஒருத்தவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நமக்கு அறிமுகமானவங்க தான், ஆனால் எங்கேயோ தூரம் உள்ளவங்க வந்து அவ்வளோதானே, இந்தாங்க இதை கட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து கொடுங்க, பொறுமையாக கொடுத்தா போதும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்க தெய்வம், சரியா? அதே மாதிரியே இந்த எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ரொம்ப பசியோடு ஒரு இடத்துக்கு போகிறோன்னும் போது நம்ம எந்த இடமுன்னு இது சொல்லக்கூடாது. நம்ம எல்லா இடத்துக்குமே நான் ஒரு தடவை எங்கள் பசங்க இட்டுட்டு போனாங்க. பிள்ளைங்க எல்லா தின்பண்டமும் வாங்கி எடுத்துக்கிட்டு போது சாப்பாடு சாப்பிட்டா தான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சரியாக இருக்கும். தேடுறாங்க, ஹோட்டல் இல்லை. நாங்கள் மலை மேலே போயிட்டுருக்கோம். அப்போ ஏதோ ஒரு கடையில் டீ குடிக்கலான்னும் போது ஒரு ஆளுக்கிட்ட போய் கேட்குறேன் நான், அப்பா இங்கே ஏதாவது ஹோட்டலுங்க கிடைக்குமாப்பா, சாப்பாடு சாப்பிட்ணும் பிள்ளைங்க மதியத்துக்கு, மணி 2 ஆகிடுச்சின்னா. அவ்வளோதானம்மா, யாரோ ஒருத்தவங்க, அவ்வளோதானம்மா, நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் இருங்க, எத்தனை மணிக்கு போயிடுவீங்க, ஏதோ இப்போ உடனே கிளம்ப வேண்டியதாங்க, ஆண்டவே உங்கள்கிட்ட டீ குடிக்கிறோம். சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன்ட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லி என்ன சாப்பாடு வேணும்னு சிக்கன் கிரேவி, சாம்பார், ரசம், சாதம், அவசரமாக எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டாங்க அவங்களும். நீங்கள் கிளம்பி போகிறதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக இருக்கணும். அவங்க வந்து அதுவும் ஒரு குன்றுதான்னு வச்சுங்களேன். அங்கேருந்து இறங்கி வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு போட்டாங்க. நான் அங்கே பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, வயிறார சுட 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 சுட. ஒரு 9-10 பேர் இருக்கிறோம் நாங்கள். நான் மட்டும், நானே, என் மருமக, என் பேத்தி தான், மீதி எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க, சாப்பிட்ற பிள்ளைங்க. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன்னா மாதாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கண்ணை காட்டிட்டாங்கன்னா அழுகையாக வருது. அங்கே வேறு சாமி பாட்டு போட்டாங்க, அதனால பெசாத உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்டு இதுங்கெல்லாம் பரன்னு சுட சுட பசி. என்ன தான் தின்பண்டம் சாப்பிட்டாலும் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஆகாது. பொம்பளைங்க பெரும்பாலும் வயிற்ற கட்டுறவங்க, அதனால் ஆம்பளை பிள்ளைங்கள சொல்கிறேன். பொம்பளைங்களுமே பசி வந்தால் தாங்க முடியாது தான். அதுக்கப்புறம் எல்லோரும் பணத்தை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். கூடுதலாகவே கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பான்னா, அவன் ஏற்கனவே கொடுக்குறவன் தான், என் பெரிய பையன். கொடுத்துட்டோம், வந்துட்டு வெளியே வரும்போது என்னை கையை பிடிச்சி அந்த அம்மா கூப்பிட்டுட்டு போகுது. உள்ளே சின்ன பொண்ணு தான். கூப்பிட்டுட்டு போயிட்டு, அம்மா இங்கே வாங்க, ஏன் சாப்பிடாது போகிறீங்க? இல்லைம்மா பிள்ளைங்க சாப்பிட்டதில்ல, போதும். இல்லைம்மா நான் நிறக்க தான் வடித்தேன், ஏன் சோறு இருக்குது, நீங்கள் வாங்க இந்தாங்கன்ட்டு ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி நின்றுக்கிட்டு சேரில் என்னை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாயில் ஊட்டுறாங்க ரசம் சாதத்தை போட்டு. இந்த இடத்துல அந்த 2 பேருமே எனக்கு கடவுளாக தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளவோ வீணடிக்கிறோம், எவ்வளோ தூக்கி கொட்டுறோன்னு வச்சுங்களேன். அந்தந்த ஒரு நிமிஷமும் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, ஒரே ஒரு பருக்க சாதம் கீழே போனாலும் அது கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. எங்கள் அம்மா சாதம் வடித்த உடனே நிமித்தும் போது சொல்லுவாங்க, இன்னும் சாதம் குறைஞ்சிருக்கு, எவ்வளோடி போட்டிங்க? இல்லை இந்த அளவு தான்மா போட்டோம். சரி ஒன்றும் இல்லை, 2 பேரும் வந்து வலையில் சாதம் தட்டை திறந்துட்டு வலையில் குலுக்கி விட்டுட்டு போங்க அப்படின்னு. வலையில் குலுக்கி விட்டு சாதத்தை ஒரு குலுக்கி பாத்திரத்தை வச்சுட்டு வந்துடுவோம். நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தா நிறக்க இருக்கும். அது ஒரு ஐதீகம், ஒரு கடவுளுடைய சக்தின்றதெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த மாதிரி நடந்தது எங்கள் குடும்பத்தில். அந்த மாதிரி அதுதான் எனக்கு கடவுள், அதுதான் கடவுள், அண்ணன் தான் கடவுள். நடுவில் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணவங்க தான் கடவுள். கடவுளை நம்ம கும்பிட்றோம், அந்த இடத்துல அவங்க கடவுளாக வராங்க பாருங்கள், இதுவும் கடவுள் தான். சரியா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.